வணக்கம் நேயர்களே, இன்று இவர் பகுதிக்காக நம்மோடு இணைந்திருப்பவர் ஆர்கே நகர் தொகுதியின் திமுக கூட்டணி வேட்பாளர் திரு மருது கணேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இன்னார் தான் அப்படின்னு நிறைய கணிப்புகள் வெளிவந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத சூழல்ல திரு மருது கணேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்படுறார். யார் இந்த மருது கணேஷ்? அடிமட்ட தொண்டன், திமுக கழகத்தின் அடிமட்ட தொண்டன். இப்போ உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருமே மக்களுடைய அறிமுகத்தை நிறைய பெற்றவங்க, பிரபலமானவங்க. குறிப்பா திரு டிடிவி தினகரன் ஆகட்டும், திரு மதுசூதனன் ஆகட்டும், திருமதி தீபாவாகட்டும், உங்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய எல்லா வேட்பாளர்கள் பலமுனை போட்டி இந்த தொகுதியில இப்ப நிலவுது. இதுல பார்க்கும்போது நீங்க மட்டும்தான் அதிகமாக அறிமுகம் இல்லாத ஒரு வேட்பாளர். இந்த ஒரு சூழல்ல உங்களுக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் நம்புறீங்க? இது ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல். இந்த தொகுதியில் அறிமுகமானால் போதும். நான் இந்த தொகுதிக்கு அறிமுகமானவன், வெளியே அறிமுகமில்லாதவன். இது தொகுதியில் அறிமுகமான எனக்கு நிச்சயம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இதே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆர்கே நகர் தொகுதியை சேராதவங்க தான். அவங்க இங்கே போட்டியிட்ட ஒரு பிரபலமான மக்கள் அறிந்த ஒரு முகம். அவங்க வெற்றி பெறுவதற்குண்டான சாத்தியம் இருக்கும்போது மற்ற பிரபலங்கள் ஏன் வெற்றி பெற மாட்டாங்க, நான் வெற்றி பெறுவேன், நீங்க எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? இந்த தொகுதியை சார்ந்தவன், இந்த மண்ணின் மைந்தன், இந்த தொகுதி மக்களிடையே நன்கு அறிமுகமானவன். அதனால் தொகுதி மக்களின் வளர்ச்சி ஆதரவும் திமுக கழகத்தின் அடிமட்ட நல்ல ஒரு திமுக கழகத்திற்கு இங்கே நல்ல ஒரு அடிப்படை உள்ளது, நல்ல வளர்ச்சியான இயக்கமாக உள்ளது. அவையும் சேர்ந்து எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த ஆர்கே நகர் தொகுதிக்கான இந்த இடைத்தேர்தல் திமுக செயல் தலைவராக திரு ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய ஒரு தேர்தல். திமுகவுக்கு, குறிப்பா திரு ஸ்டாலினுக்கு இந்த தேர்தல் ஒரு அக்னி பரீட்சை அப்படின்ற ஒரு பார்வை பொதுவாகவே வைக்கப்படுது. அப்ப அந்த அழுத்தம் உங்க மேல இறங்கி இருக்கா? நீங்க கட்டாயம் வெற்றி பெற வேணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருக்கா? திமுக இங்கு தீவிரமாக, திமுகவும் திமுக கூட்டணியினரும் இங்கு தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள். இந்த தொகுதியில் திமுக நிச்சயம் வெற்றி பெறும். அதன் மூலம் எங்கள் செயல்தலைவருக்கு மேலும் பெருமை சேர்ப்போம். இல்ல, அந்த அக்னி பரீட்சைன்னு சொல்றாங்கல்ல திமுக செயல் தலைவருக்கு, அதற்குண்டான அழுத்தம் உங்களுக்கு இருக்கா? அதுக்குண்டான களப்பணியில அது எப்படி எதிரொலிக்குதுன்னு கேட்கிறேன். களப்பணிகள் ஏற்கனவே துவக்கிவிட்டோம். கடந்த தேர்தலை விட இந்த இடைத்தேர்தலில் அதிக உத்வேகத்துடன் பணியாற்றி வருகிறோம். ஆர்கே நகர் தொகுதியை சேர்ந்த மண்ணின் மைந்தனாக நான் போட்டியிடுவதால் நிச்சயம், அதுவும் அடிமட்ட தொண்டனாக, திமுக ஒரு அடிமட்ட தொண்டனை நிறுத்தியிருப்பதால் பொதுமக்களிடையே பலத்த வரவேற்பு உள்ளது. நிச்சயம் எங்கள் செயல் தலைவருக்கு இதை காணிக்கையாக வெற்றியை படைப்போம். நீங்களும் மண்ணின் மைந்தன் சொல்றீங்க. திரு இ மதுசூதனன் 91, 96 நான் இந்த தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக நிறைய சாதனை பண்ணியிருக்கேன்னு சொல்றாரு. இப்ப கண்டிப்பா இந்த மண்ணின் மைந்தன் எனக்கு தான் வெற்றி உறுதின்னு சொல்றாரு. அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? எல்லோருக்கும் உரிமை உண்டு. ஆனால் எனது தகுதி, எனது இயக்கத்தின் சாதனை, இவற்றை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்பதால் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏற்கனவே 2015 இந்த ஆட்சி ஒரு செயல்படாத ஆட்சின்னு குற்றச்சாட்டு வச்சீங்க. அப்பையும் அதிமுக தான் வெற்றி பெற்றுச்சு. 2016 அதே குற்றச்சாட்டை வச்சீங்க. அப்பையும் அதிமுக வெற்றி பெறுது. இப்பையும் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது ஒரு செயல்படாத அரசுன்னு. இப்ப மட்டும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்க உறுதியா நினைக்கிறீங்க? கடந்த தேர்தல்களில் ஒரு முதலமைச்சர் என்ற ஒரு மாயையை வைத்து அதிகார பலம் மற்றும் பல்வேறு துஷ்பிரயோகங்கள் மூலம் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை அவற்றை தடுக்க நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எங்கள் தலைமை கழகம் மேற்கொண்டுள்ளது. அவற்றையெல்லாம் முறியடித்து நாங்கள் வெற்றி பெறுவோம். என்ன நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் ஈடுபட்டு? தலைமை கழகம் அதற்கான பணிகளை செய்து வருகிறது, ஆலோசித்து வருகிறார்கள். அவர்கள் முடிவெடுப்பார்கள் தலைமை கழகம். பொதுவா நம்ம பார்க்கும்போது இடைத்தேர்தல்கள் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வரலாறு தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலில் மட்டும் கண்டிப்பா திமுக வெற்றி பெறும், எங்களுடைய சாதனையை சொல்லுவோம், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய வேதனையை சொல்லுவோம் நீங்க சொன்னா அது எப்படி நம்பகத்தன்மையானதா இருக்கும்? கடந்த 1980 அண்ணா நகர் இடைத்தேர்தலில் சாதாரண தொண்டனான சோமா ராமச்சந்திரன் என்பவருக்கு வாய்ப்பு வழங்கினார் எங்களது தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தேர்தலில் மாபெரும் தலைவராக கருதப்பட்ட முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை ஆட்சி நடைபெற்றது. அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது. அந்த 84 மீண்டும் திரும்பும். இந்த தொகுதியில் செயல் தலைவர் தளபதி அவர்களின் சாதனை, அதன் மூலம் நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம். இல்ல, இப்ப கடந்த சில தேர்தல்களில் நாம பார்க்கும் போதுமே தொடர்ச்சியா அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. இந்த சூழலை நீங்க எப்படி மாத்துவீங்க? அது தலைமை கழகம் அதற்கான யுக்திகளை வகுக்கும், அதன்படி நாங்கள் வெற்றி பெறுவோம். பொதுவான மக்கள் எண்ணம் எப்படி இருக்கும்னா, ஒரு ஆளுங்கட்சியோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா
அரசின் மூலம் ரொம்ப எளிமையா நலத்திட்ட உதவிகளை பெற்று தொகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வார் அப்படின்ற ஒரு பொதுவான எண்ணம் தான் இருக்கும். இப்ப நீங்க எதிர்க்கட்சி தரப்புல இருந்து வெற்றி பெற்றீங்கன்னா எப்படி இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு தானே மக்கள் நினைப்பாங்க. ரேஷன் கடைக்கு போயிடணும்னா ஸ்டாலின் ஐயானால தான் இந்த பொருள் கிடைக்குதுன்ட்டு மக்களே சொல்றாங்க. அப்ப ஆளுங்கட்சி திமுக தான் நினைச்சு மக்களே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவு நாங்கள் எங்களுக்கு செயல்தரவின் சுறுசுறுப்பு பணி இருக்கிறதுனால நிச்சயம் அது எங்களுக்கு துணை நிற்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நேயர்களுக்காக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.